எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மாசத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங்காக திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுடைய வெப்சைட் மற்றும் மொபைல் ஆப்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாள்ல என்னென்ன டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கிறதுங்கிற விவரங்களை தற்போது பார்க்கலாம். 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. இது 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டு. இதுல சுப்பிரபாத சேவை, தோமாலா சேவை, அர்ச்சனா மற்றும் அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த 4 சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஒரு மொபைல்ல 2 பேர் மேக்சிமம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 21ஆம் தேதி பகல் 12 மணிக்கு இதற்கு உண்டான லக்கி டிப் நடக்கும். 12 மணி 15 நிமிஷத்துக்கு மேல யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க செலக்ட் இருந்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜோட பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணி நீங்க அந்த சேவையில பங்கு பெறலாம். அடுத்ததாக 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் நடைபெறுகிறது. இதுல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சேஷ தீப அலங்கார சேவா இந்த 4 சேவைக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. திருமலையில நீங்க நேரடியாக இந்த சேவையில பங்கு பெற்று பிறகு சோதம் என்ட்ரி வழியாக 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள சுவாமி தரிசனம் செஞ்சு முடிக்கலாம். அன்று மதியம் 3 மணிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இந்த விர்ச்சுவல் ஆன்லைன் சேவை நீங்க திருமலையில நேர்ல போய் இந்த சேவையில பங்கு பெற முடியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட நாள்ல திருமலையில நேர்ல போய் 300 ரூபாய் லைனு ஏடிசி சர்க்கிள்ல இருக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம். 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனத்துக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. அன்னைக்கு 11 மணிக்கு காலையில ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஒரு டிக்கெட் 10,500 ரூபாய். இது மேல பிரேக் தர்ஷன் மூலமாக சுவாமியை குலசேகரன் படிக்கு பக்கத்துல போய் தரிசனம் செய்வதற்கு இதுல வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. இதுல இந்த 3 கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்டுகள் கொடுப்பாங்க. நீங்க சீனியர் சிட்டிசன்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு 65 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இந்த டிக்கெட் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நீங்க முதல்லயே இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. அடுத்து 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய 300 ரூபாய்க்கு உண்டான சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட்டு ஆரம்பிக்குது. இதுல ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேர் வரைக்கும் நீங்க புக்கிங் பண்ணலாம். இதுல ஒரு நாளைக்கு 6 முதல் 8 ஸ்லாட்டுக்கு உண்டான டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 12,000 டிக்கெட்டு வரைக்கும் இதுல கொடுக்குறாங்க. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு திருப்பதி, திருமலா, தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டா இந்த இடங்களுக்கு உண்டான ரூம் அகாமடேஷனுக்கு ஆன ஆன்லைன் புக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இதுல திருப்பதி, திருமலா இந்த இடங்கள்ல நீங்க ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆன்லைன் தரிசன டிக்கெட்டு ஜூலை மாசத்துக்கு உண்டானது இருக்க வேணும். அப்பதான் உங்களுக்கு இதுல அலோவ் பண்ணுவாங்க. அதே போல ஒரு டிக்கெட்ல குறைந்தபட்சம் 2 பேராவது இருக்கணும். அப்பதான் அந்த டிக்கெட் மூலமாக நீங்க இந்த ரூம் புக்கிங் பண்ண முடியும். அப்பதான் உங்களோட லிங்க் எனபிள் ஆகும். திருமலையில மிக குறைந்த அளவிலேயே ரூம்கள் கிடைக்கிறதுனால அது சீக்கிரமாக புக் ஆயிடுது. ஆனா திருப்பதியில உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் இந்த 2 இடத்துலயும் நான் ஏசி மற்றும் ஏசி இந்த கேட்டகரிகளுக்கான ரூம்கள் கிடைக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கக்கூடிய மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஃபுல்லி ஏசி இருக்கு. இது 900 ரூபாய் கேட்டகரியில இருக்கு. இதனால திருப்பதியில உங்களுக்கு ரூம் புக்கிங் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு உண்டான
மே மாதத்துக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார், கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச மங்கவரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் மற்றும் கபிலேஸ்வரர் கோயில் ஆகிய கோயில்களுக்கு உண்டான ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு மே மாதத்திற்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் இதுக்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றாங்க. இதுல நீங்க மே மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல போறதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. ஒரு டிக்கெட் விலை 1600 ரூபாய். 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்தது இந்த டிக்கெட்டுகள்லாம் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி புக் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில டிப்ஸ்களை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா ஏதாவது காரணங்களால அவங்களுக்கு தடை ஏற்படுது அல்லது ஏமாற்றங்கள் அடைகிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு எளிதாக இந்த டிக்கெட் பெறலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸுகள் இப்ப நம்ம கொடுக்குறோம். அதன்படி எந்த குறிப்பிட்ட தேதியில நீங்க போகணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதற்கு உண்டான மேற்படி ஏப்ரல் மாதத்துக்கு குறிப்பிட்ட தேதியில காலையில 10 மணின்னா 9:50 நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. மதியம் 3 மணி அப்படின்னா 2:50 நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. அதே போல மொபைல்ல இந்திய சமயத்துல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஒரே சமயத்துல நீங்க மொபைல்லையும் லாகின் பண்ணிக்கலாம், நீங்க லேப்டாப் மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு எதுல வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கோ அந்த சமயத்துல நீங்க ஈஸியா புக் பண்ணலாம். புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சமயத்துல கரெக்டா நீங்க ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கியூ சீக்கிரம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக 2 பேருக்கு மேல நீங்க போறதா இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நோட் பேட்ல ஆதார்ல இருக்கிற மாதிரியே பேரு, வயசு மற்றும் ஆதார் நம்பர் இதையெல்லாம் வரிசையா நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுல டீட்டெயில் ஃபில்அப் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் முறையில சீக்கிரமாக ஃபில்அப் பண்ணலாம். நீங்க மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கிளிப்போர்டு மெத்தடை யூஸ் பண்ணி சீக்கிரமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணலாம். அதே போல ஆர்ஜித சேவை டிக்கெட் புக் பண்ணும்போது கல்யாண உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை இந்த 2 சேவைகளும் சீக்கிரம் ஃபில்அப் ஆயிடும். சகஸ்ர தீப அலங்கார சேவை தான் கடைசியா எப்பயுமே ஃபில்அப் ஆகுது. அதனால அந்த குறிப்பிட்ட தேதியில எப்ப வேணா நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவையை செலக்ட் பண்ணுங்க. சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கும். அதே போல 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டு புக் பண்ணும்போது ஒரு நாள்ல 6 முதல் 8 ஸ்லாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 to 12,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால இதுல 2 மணிக்கு உண்டான ஸ்லாட் சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. இரவு 8 மணி 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுகள் கடைசியா தான் தீர்ந்து போகுது. அதனால திருமலையில நீங்க இரவு தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 8 மணி 9 மணிக்கான ஸ்லாட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த புக்கிங் தொடங்கும் போது எல்லா தேதிகளுக்கும் உண்டான புக்கிங் ஒரே சமயத்துல ஆரம்பிக்குது. அதுல சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள் முதல்ல ஃபில்அப் ஆயிடுது. அதே போல மாசத்தின் முதல் 3-4 நாட்களுக்கு உண்டான சேவைகள் மற்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் சீக்கிரம் புக் ஆயிடுது. அதே மாச கடைசிக்கு உண்டான டிக்கெட்டுகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல வீக் டேஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன் இந்த தேதிகள்ல சீக்கிரம் புக் ஆறது இல்லை. அதனால மாசத்துல என்னைக்கு வேணா போகலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார நாட்கள்ல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 ரூபாய் சிறப்பு டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஸ்லாட்லயாவது 150 டிக்கெட்டுக்கு கீழே இருந்தா அந்த ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்லாட் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும், அதெல்லாம் பேமெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். அதுல நீங்க செலக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தப்புறம் போனீங்க அப்படின்னா this slot is already booked by other pilgrims
அப்படின்ட்டு வரும். அதனால திருப்பியும் வேற ஸ்லாட் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும். சில சமயம் விர்ச்சுவல் கியூக்கு கூட போயிடும். அதனால எந்த ஸ்லாட்ல 200 டிக்கெட்டுக்கு மேல இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்டா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் கிடைக்கும். இறுதியாக பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கிறதுல பேமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. இதுல யூபிஐ பேமெண்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பிரபலமானது. யூபிஐல நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூபிஐயோட விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு இருக்கும். இதை நீங்க முதல்ல நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் பண்றது ஈஸியாக இருக்கும். மேல சொன்ன இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர்த்து கண்டிப்பாக நீங்க டிக்கெட் புக் செய்யலாம். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காணொளியை நீங்கள் மட்டும் பார்ப்பது இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆபீஸ் கொலீக்ஸ், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் திருப்பதி சம்பந்தப்பட்ட விவரங்கள் வெகு ஈஸியாக சென்று சேரும். மேலும் அவர்களும் திருப்பதி செல்ல நினைக்கும் போது இந்த காணொளிகள் மற்றும் செய்திகள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.